ஒரு கற்பனைக்கு நீங்க 1000 வருடங்கள் முன்னோக்கி கால பயணம் செய்து ஃபியூச்சருக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். அங்க நீங்க எதை பாப்பீங்க? அப்பவும் பூமி பார்க்கிறதுக்கு இப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எரிமலை குழம்புகளால சூழப்பட்டிருக்குமா? பனியால மூடி இருக்குமா? மனிதர்கள் பரிணாம மாற்றத்திற்கு உள்ளாகி புது மனித இனம் உருவாகி இருக்குமா? ஒருவேளை மனிதர்கள் பூமியை காலி பண்ணிட்டு செவ்வாய் கிரகம் மாதிரியான மற்ற கோள்களுக்கு குடிபெயர்ந்திருக்க வாய்ப்புகள் இருக்குமா? அதாவது அடுத்து வர 1000 வருடங்கள்ல பூமியில என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் என்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுப்போம் வாங்க. முதல்ல 3024ஆம் ஆண்டு நாம வாழ்ற வீடுகள் எந்த மாதிரி பரிணாம நிலையை அடைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் குகைகள்ல வாழ்ந்தாங்க. அதற்கு பிறகு சில குடிசைகளை அமைச்சு அதுல வாழ்ந்தாங்க. இதுக்கு அப்புறம் தான் அவங்களோட வீடுகளை மரத்தால வடிவமைக்க ஆரம்பிச்சாங்க. இதற்கு அப்புறம் தான் அரண்மனைகள் மற்றும் பல மாளிகைகள் கட்டப்பட்டது. இப்போ அப்படின்னு பல அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற கட்டிடங்களுக்கு பழைய குகை மனிதனை நாம கொண்டு வந்தோம்னா அவங்க வியந்துதான் போவாங்க. அதுபோலதான் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்படுற வீடுகளை பார்க்கும்போது நாம வியந்துதான் போவோம். ஒருவேளை வருங்காலங்கள்ல வீடுகள் தண்ணி மேல கட்டப்படலாம். இதற்கு உதாரணமா துபாயில காணப்படுற பாம் ஐலாண்ட் இத சொல்லலாம். இதுவுமே கடலுக்கு மேலதான் கட்டப்பட்டிருக்கு. நீங்க அவதார் படத்துல பார்த்தது மாதிரி மனிதன் எதிர்காலங்கள்ல தண்ணீருக்கு கீழே ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒருவேளை சோலார் சிஸ்டத்துல காணப்படுற பல கிரகங்களுக்கு மனிதன் குடி போயிருக்கலாம். அங்கேயுமே நாம வாழ்றதுக்கான வீடுகளை அமைச்சிருக்கலாம். இதற்கு உதாரணமா எலான் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான பல நிறுவனங்கள் இப்பொழுதும் வேற்று கிரகங்கள்ல வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. வருங்காலங்கள்ல பூமி மாதிரியே வாழ தகுதி வாய்ந்த கிரகங்கள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அடுத்ததா லைஃப் ஸ்பேன், அதாவது ஆயுள் காலம். 18ஆம் நூற்றாண்டு வரைக்குமே மனிதர்களோட ஆயுள் காலம் 38 முதல் 60 வயது வரைக்கும் தான் இருந்தது. அதாவது பண்டைக்கால மக்கள் சின்ன வயசுலயே பல நோய்கள் காரணமா இறந்து போனாங்க. அதுவே 21ஆம் நூற்றாண்டுல மனிதர்களோட ஆயுள் காலம் 71 இருந்து 80 அதிகரிச்சிருக்கு. இதற்கு காரணம் இப்போ பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய அளவிற்கு அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது வர்ற 1000 ஆண்டுகள்ல நானோ டெக்னாலஜி போன்ற பல டெக்னாலஜி மூலம் மனிதனோட ஆயுட்காலத்தை சுமார் 150 வருடங்களா கூட அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரிதான் பார்வையற்றவர்களுக்கு எதிர்காலங்கள்ல பார்வை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததுதான் போக்குவரத்து மற்றும் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன். இப்போதைய காலகட்டத்துல போக்குவரத்து நெரிசல் அதிகமாகி இருக்கு. இதோட காரணமாவே பலரும் நகரங்களை விட்டு கிராமங்களுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எதிர்காலங்கள்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்பவும் மேம்பட்டதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம ரோடுகள் அடுக்கடுக்கா அமைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம எதிர்காலங்கள்ல பறக்கக்கூடிய கார்களை அதிகமா பார்க்க முடியும். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு விமான போக்குவரத்து உயரமான கட்டிடங்களுக்கு இடையில போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஓவரா கற்பனை பண்ற மாதிரி தெரிஞ்சாலுமே 1990கள்ல வாழ்ந்த யாருமே இன்னைக்கு நம்ம கையில ஸ்மார்ட் போனும் இன்டர்நெட்டும் கை கெட்டின தூரத்துல இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இப்போ இருக்கிற போக்குவரத்தும் எதிர்காலத்துல வரப்போகிற போக்குவரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது இப்போதைய விட ரொம்பவே மேம்பட்டதாக தான் இருக்கும். விமானங்கள் போன்ற போக்குவரத்தோட வேகமும் அதிகரிக்கும். நியூயார்க்ல இருந்து இந்தியா வர வெறும் 1 மணி நேரம் கூட தேவைப்படாது. சூப்பர் கம்ப்யூட்டர் எல்லாமே நானோ சூப்பர் கம்ப்யூட்டரா மாறும். இதுக்குள்ளாடி காணப்படுற பார்ட்டிகள் எல்லாமே நானோவால செய்யப்பட்டதா இருக்கும். இப்போ உலகத்துல காணப்படுற மிகப்பெரிய உயரமான கட்டிடம் புர்ஜ் கலிஃபா. இன்னும் சில ஆண்டுகள்ல இதுவும் மாறும். அது மட்டும் இல்லாம எதிர்காலங்கள்ல கட்டிடங்கள் சுயமா தூய்மைப்படுத்துற மாதிரி செல்ஃப் கிளீனிங் டெக்னாலஜியோட உருவாக்கப்படும். அடுத்ததா மனிதர்களோட தோற்றத்துல எந்த மாதிரியான வித்தியாசங்கள் வரும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்ப்போம். முற்காலங்கள்ல மனிதர்கள் வேட்டையாடி மாமிசங்களை உண்டதாலையும் பச்சையா சாப்பிட்டதாலையும் இதனாலேயே நம்முடைய முன்னோர்கள் முழுமையான மற்றும் மிகப்பெரிய பற்களை கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாம நெருப்பை கண்டுபிடிச்சோம். நம்முடைய உணவு முறையும் மாற ஆரம்பிச்சது. இதோட காரணமாவே நம்முடைய தாடை பகுதி மற்றும் உருவ அமைப்பு மாற ஆரம்பிச்சது. அதாவது நம்முடைய முன்னோர்களோட ஒப்பிடும்போது நம்முடைய பற்கள் சின்னதாகவும் கூர்மை குறைவானதாகவும் காணப்படுது. அப்படி இருக்கும்போது இன்னும் 1000 ஆண்டுகள்ல மனிதர்களோட பற்கள் இன்னும் சின்னதாகவும் கூர்மை குறைந்ததாகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மனிதர்களோட தோற்றமும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். வெயில் இப்போ இருக்கிறத விட இன்னும் கடுமையா தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
அது மட்டும் இல்லாம யூவி ரேஸ் நேரடியா பூமியை தாக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மனிதர்களோட தோல் பரிணாம வளர்ச்சி அடைந்து இத தாக்கு பிடிக்கிற அளவுக்கு மாறும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம எதிர்கால மனிதர்கள் ரொம்பவே புத்திசாலிகளாகவும் நல்ல முன்னேறும் திறன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அறிவும் அறிவியலும் மனித மூளைய தொடர்ந்து பெருசாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இருக்கிற பல மொழிகளும் காணாம போகலாம், இல்லனா ஒரு மொழி மட்டும் உலகம் முழுக்க பேசப்படலாம். அது மட்டும் இல்லாம குளோபல் வார்மிங் காரணமா பல பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் அதிகமாகலாம். இப்போ நம்ம பார்க்கிற பல அழகான நகரங்கள் தண்ணிக்கடியில போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். 1000 ஆண்டுகள்ல செவ்வாய் கிரகத்துக்கோ அல்லது வேறு கிரகங்களுக்கோ மனிதர்கள் கண்டிப்பா குடியேறுவாங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. செவ்வாய் கிரகத்துல குடியேற மனிதனோட ஆராய்ச்சிகள் வெற்றி பெற்றா அங்க இருக்கிற வீடுகள் பார்க்கிறதுக்கு இப்படித்தான் இருக்குமாம். ஒருவேளை டைனோசர்களை அழிச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு பூமி மேல மோதி பூமி இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு பூமி எப்படி இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.